ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி ரியாக்ஷன் வீடியோலாம் இல்லை, அதுக்கு பதிலாக என்னுடைய சில முஸ்லீம் நண்பர்கள்லாம் இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி என்கிட்டையும் கேட்டாங்க. அண்ட் எனக்கு அந்த வீடியோ நான் நேற்றே அந்த ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணும்போதே பார்த்துட்டேன். எனக்கே கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்தது. பட் இதை பற்றி பேசணுமா அப்படின்னு யோசித்தேன். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டுக்குள்ளே நிறைய பேர் அதை பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக நியூஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இதுக்காக மனசு வருந்தி மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சம்மந்தப்பட்ட அந்த நபரும் சொல்லியிருக்காரு. பட் இது முதல் மன்னிப்பா ரெண்டாவது மன்னிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பல மன்னிப்புகளில் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சில பேர் அது எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரியல, நிறைய பேர் இந்த ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது எனக்கும் நியாயமாக தான் தோணுச்சு. அது என்னென்னா, புது பணக்காரங்கனாலே இப்படி தான், அதாவது இந்த அல்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்தியில் கூட கொடை பிடிப்பான் அப்படின்னு ஒரு பழமொழிலாம் சொல்லுவாங்கள்ல, சேம் அதுக்கு சம்மந்தமாக தான் இங்கே ஒரு நபர், வேற யாருமே இல்லை, நம்ம முகமது இர்ஃபான். ஒரு காலத்தில் சோத்துக்கு கஷ்டப்பட்டு இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிற அந்த நபர் தான் இப்போ சோத்துக்கு கஷ்டப்படுற அந்த நபர்களை இழிவுபடுத்துகிற மாதிரி பேசியிருக்காரு. அண்டு ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை நீங்களே பார்த்துருங்களேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு செம கடுப்பாக வரும். நம்ம மவுண்ட் ரோட்டில் இருக்கிற தர்கா, மவுண்ட் ரோட் சிக்னல் கிட்ட தான் அந்த தர்காவும் இருக்குது. அங்கே நிறைய பேர் யாசகம் கேட்டுட்டு பசியோட நிறைய பேர் இருந்ததை அந்த வழியாக போகும்போது நானும் நிறைய தடவை பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட நபர்களுக்கு நம்ம இர்ஃபான் இந்த 8 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 50 ரூபாய், அது கூடவே புடவை, லுங்கி அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கொடுக்கறதுக்காக இவரோட ஒய்ஃபை கூட்டிட்டு கூட அவங்க அம்மா நினைக்கிறேன். ஸோ இவங்க 3 பேருமே கார்லேயும் போயிட்டு இருக்காங்க. அண்டு இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் இவரும் போகிறாரு. அப்படி போகிற நபர் இவர்கிட்ட இந்த சமயத்தில் பணப்பற்றாக்குறை இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் என்ன பண்ணியிருக்கணும், சின்னதாக ஒரு டென்ட், ஒரு 5x5 அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன டென்ட்டில் அந்த பொருட்கள்லாம் வச்சு இவருடைய ஆட்கள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு வர அந்த நபர்களுக்கு அவங்கள லைனில் நிற்க வச்சு இதெல்லாம் கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும். ஆனால் இவர் பெரிய புளுத்தி மாதிரி, நான் காரில் தான் உட்காருவேன், காரில் உட்காந்துட்டு அவங்க ஒய்ஃப் ஏதோ ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் கொடுக்குறாங்க. பட் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த இடத்துல இர்ஃபான் இவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப திமிர்த்தனமாக இருந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த பொருள் சாப்பாடு இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது ஆப்போசிட்டில் அதை வாங்குற இல்லாதவங்க அடிச்சு பிடிச்சி தான் வாங்க செய்வாங்க. அதுக்கு ரீசன் எங்கேருந்து அவங்களுக்கு கிடைக்காம போயிருமோ அப்படின்னு ஒரு சின்ன பயம் கண்டிப்பாக இருக்கும். எங்க சின்ன வயசுல நம்மளே கோவிலில் பொங்கல்லாம் வாங்கும்போது அடிச்சு பிடிச்சி தான் வாங்குவோம். ஏன்னா நமக்கு கிடைக்காதோ அப்படின்னு ஒரு சின்ன பயத்தில் கையெல்லாம் உள்ள விட்டு வாங்கின பழக்கம் இந்த வீடியோ பார்க்கறதுல எத்தனை பேருக்கு இருக்கு. ஸோ ஏதோ ஓரளவுக்கு இருக்கிற நம்மளே இந்த மாதிரி பண்ணும்போது இல்லாதப்பட்டவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? சரி, அந்த இல்லாதப்பட்டவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு பயத்தில் தான் இந்த மாதிரி பொருள்லாம் நமக்கு கிடைக்காம போயிருமோ அப்படின்ற ஒரு பயத்தில் பண்ணிட்டாங்க. அதுக்கு இர்ஃபான் அவங்களை இழிவுபடுத்துற மாதிரி சில வார்த்தைகள்லாம் அந்த இடத்துல பயன்படுத்திருக்காரு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோவத்தோடு இல்லை, சிரிச்சுக்கிட்டே. ஏன்னா அவங்க பேசுகிற ஒரு வார்த்தையும் இவங்களுக்கு கண்டென்ட். ஆனால் அந்த வீடியோவில் நான் நோட்டீஸ் பண்ண இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எவ்வளோ சலசலப்பு நடந்தாலும் இர்ஃபான் என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய இன்னொரு மொபைல் எடுத்து அவங்க பேசுகிற அந்த ஒரு ஆடியோ எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. இவர் ரெக்கார்ட் பண்ணுற எல்லாமே இவருக்கு காசு, இதை வச்சு தான் இவரோட பொழப்பும் ஓடிட்டு இருக்கு. ஆனால் அந்த உலகத்தில் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் இந்த கையில் கொடுக்கறது இந்த கைக்கு தெரியாமலும் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச நம்ம ரத்தன் டாட்டா. அவர் சாவறதுக்கு முன்னாடி அவர் ஏழைங்களுக்கு கொடுக்காத விஷயமா நம்ம ஊரில் விஜய் டிவியில் கலக்க போகுது யாரோ இல்லை இதுலேயே வருவார் பாலா, அவரும் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுற விஷயத்த வீடியோ எடுத்து போடுவார். ஆனால் அதுக்கு ரீசன் இருக்குது. நான் பண்ணுற மாதிரி இந்த விஷயத்த நிறைய பேர் பார்த்து இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு தான். ஆனால் இங்கே இர்ஃபான் இவர் கல்யாணம் ஆனதுலேருந்து குழந்தை பிறந்து குழந்தையோட தொப்புள் கொடி கட் பண்ணுறதுலேருந்து என் பாத்ரூம்லாம் வீடியோ எடுத்து என்னென்ன விஷயம்லாம் பண்ணி இப்போவும் சம்பாரிச்சிட்டு இருக்காரு. அண்டு என்னோட ஒரு சில முஸ்லீம் நண்பர்கள் சொன்ன விஷயம், இது நான் சொல்லலை, அவங்க சொன்ன விஷயம். அதுக்கப்புறம் தான் எனக்கே தோண ஆரம்பிச்சது, ஆமாம்ல இப்படி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு. அதாவது நம்ம இர்ஃபான் வியூ அவர் எடுக்கிற வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நிறைய விஷயத்தில் அவருடைய குடும்பத்தை இன்வால்வ் பண்ணுவார். அதாவது சில பர்சனல் விஷயத்தெல்லாம் கல்யாணத்தில் இருந்து அவங்க ஒய்ஃப் கன்சீவ் ஆனதுலேருந்து அண்டு வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அண்டு குழந்தைய டெலிவரி பண்ணும்போது அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட கூச்ச நச்சமே இல்லாமல் வீடியோ எடுத்து அதை போஸ்ட் பண்ணி சம்பாரிச்சிட்டு இருக்காரு. அப்போது முஸ்லீம் நண்பர்கள் சொன்ன ஒரே விஷயம் தெரியுமா, எப்பா
இவன் எல்லாத்தையும் வீடியோ எடுத்திருக்கான். ஆனால் தேடி பார்க்கும்போது இவனுடைய அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில. சரி, சொன்னதை சொல்லிடுறேன். இவனுடைய குழந்தை எப்படி பிறந்தது அந்த ஒரு வீடியோலாம் போஸ்ட் பண்ணவே இல்லை, விட்டால் அதையும் போஸ்ட் பண்ணிடுவோம் போல இருக்குது அப்படின்னு. எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவங்க ஓப்பனாக சொன்னாங்க, என்னால் இதில் ஓப்பனாக சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இர்ஃபான் இவரும் பண்ணிகிட்ருக்கா போல். ஆனால் நானும் அவரோட வீடியோலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கும் தோண ஆரம்பிச்சிருச்சு, ஆமாம்ல ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா இவரோட லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே கண்டென்ட் ஆக்கி அதை எடிட் பண்ணி பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு இந்த மவுண்ட் ரோட் தர்காவில் அந்த இல்லாதவங்களுக்கு துணி குடிக்கும் போது அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ஒன்று போட்டவர் பற்றியா வேறு லெவல். இந்த மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு எடிட் பண்ணி தான் வீடியோ அப்லோட் பண்ணி சம்பாரிச்சிட்டும் இருக்காரு. அண்ட் ஓப்பனாக சொல்ல போனால் எனக்கு இன்னொரு சேனலும் இருக்குது, பேக் டு ரிவைன். அதில் அரௌண்ட் 2.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் என்னுடைய ஃபேமிலியை இன்வால்வ் பண்ணுற மாதிரி, என்னுடைய பர்சனலை இன்வால்வ் பண்ணுற மாதிரி நான் எந்த வீடியோவும் அந்த சேனலில் போட்டது இல்லை. மேபி இந்த சேனலில் கூட நான் ஃப்யூச்சரில் 1-2 வீடியோ போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேபி ஏதாச்சும் ஒரு டாபிக் இருந்ததுன்னா அவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்குற மாதிரி அந்த ஒரு வீடியோ வேணால் போஸ்ட் பண்ணுவேனே தவிர ஒருபோதும் நம்ம ஆள் ஃபேமிலியை வச்சு காசு சம்பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டேன். மோஸ்ட்டாக நிறைய பேர் பண்ண மாட்டாங்க, ஆனால் ஒரு சில பேர் பண்ணுறவங்க இருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இர்ஃபான் இவரோட லைஃப்பில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ்களும் வாங்கிட்டு இருக்காரு. அது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி ஒரு அம்மா இறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்துன்னு நிறைய கேஸ் இவரும் வாங்கிட்டு இருக்காரு. ஆனால் எவ்வளோ கேஸ் வாங்கினாலும் டெய்லி அந்த 3 மணிக்கு போஸ்ட் பண்ணுற வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. மேபி நீங்கள் சொல்லலாம், இப்போ பேக் எண்டில் டீம் இருக்குது அவங்க போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. பட் இவரோட பர்மிஷன் இல்லாமல் யாருமே போஸ்ட் பண்ண முடியாது, அதுதான் உண்மை. ஸோ அப்போனா இவருக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. எவன் எப்படி போனால் எனக்கு என்ன, நான் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன், நான் பேசுகிறது என்ன வேணாலும் பேசுவேன், என்ன யாருமே ஒன்றும் பண்ண முடியாதுடா அப்படின்ற மாதிரி தான் பண்ணுறதுலாம் இருக்குது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவருக்கும் ஒரு சில அரசியல் சப்போர்ட்லாம் இருந்துகிட்ருக்கு. அதை நீங்களே அவரோட சேனலில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாமே எதுக்கான அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவன் எவ்வளோ சீக்கிரம் மேலே போகிறானோ அதே வேகத்தில் கீழேயும் வந்துடுவான். என்னடா வைத்தறிச்சலோட சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. இது நிறைய பேரோட ஒப்பீனியன், ஈவன் என்னோட ஒப்பீனியனும் அதுதான். ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றதை வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.